ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெண்ணிலா பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் வருது, க்ரீம் கேக் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நம்ம அவன் இல்லாமல் வீட்டில் இருக்க நார்மலான கடாய் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய அளவில் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் இந்த பட்டரை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 1/2 கப் அளவு சர்க்கரை. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதை சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் இந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் 6 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத கெட்டி தயிராக சேர்க்கணும். இப்போ இதை மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பீட் பண்ணியாச்சு. முட்டை நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணியாச்சு. இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு பால் பவுடர் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலா இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் கலக்கணும். அப்போ தான் கேக் நல்லா பொங்கி உப்பி வரும். மாற்றி மாற்றி 2 பக்கமும் கலக்கக்கூடாது. பாருங்கள், நான் இப்போ கலந்துட்ருக்கேன்ல, இதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கேக் மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாவு கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் கேக் பேனில் செய்ய போகலை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர்கிட்ட கேக் ட்ரே இருக்காதுல, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது போல் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை முழுமையாக எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் இல்லைனா நெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. இது ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறோம். நம்ம கேக்கை டீமோல்டு பண்ணும்போது அது உடையாமல் வரணும். அதுக்காக ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் போல் மைதா மாவை தூவி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஓரத்துலையுமே நான் பட்டர் ஷீட் வைக்கிறேன். பட்டர் ஷீட் நல்லா ஒட்டணுன்றதுக்காக பின் பகுதியில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட கேக் உடையாமல் வரும். இப்போ நம்மளோட கேக் ட்ரே சூப்பராக தயாராகிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல கேக் மாவு, அதை சேர்த்துடணும். கேக் மாவு சேர்த்ததுக்கப்புறமா மேலே இருக்க பகுதியை லேசாக இது போல் லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா இது போல் டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் இடையில ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது போயிடும். அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் ஒழுங்காக பொங்கி வரும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இது பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்தணும். கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே பேக்கிங்க்கு யூஸ் பண்ண உப்பு.
அதனால் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் ட்ரேயை உள்ளே வச்சுட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய தீயோட அளவை பொறுத்து பேக்கிங் டைம் வேறுபடும். இப்போ பாருங்கள் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா பேக் ஆகிருக்கு. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சைடில் இருக்க பேப்பர்லாம் வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக்கை ஈஸியாக டிமோல்டு பண்ணலாம். சைடில் இது போல் பட்டர் ஷீட் வைக்கிறதோடைய யூஸ் இதுதான். டிமோல்டு பண்ணும்போது ரொம்ப சுலபமாக வெளியில் வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிடலாம். நான் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 கேக்காக நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால அந்த மேல் பகுதி அன்ஈவனாக இருக்கிறதுனால நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ கீழே இருக்க இந்த கேக்கையும் நம்ம 2 பீஸாக கட் பண்ணி தனியாக ஆற வச்சிடணும். இந்த கேக்கை ஆறுறதுக்குள்ளே நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பீடை ஹை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை பீட் பண்ணால் போதும். நல்ல ஸ்டிஃபான பீக் வர அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். இந்த க்ரீமில் ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால நான் சுகர் சேர்க்கலை. நீங்கள் சுகர் இல்லாத க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே க்ரீம் நம்ம கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ணணும். அதுக்காக இப்போ நம்ம கேக் ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணணும். கேக் சூடாக இருக்கும்போது க்ரீம் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக க்ரீம் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டிஃபாக நிற்காது. இப்போ அடுத்தது நான் கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஏன்னா நம்ம வெனிலா கேக் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதுக்காக. இப்போ இதை மறுபடிக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். நல்லா ஸ்டிஃபாக க்ரீம் மாதிரி வரதளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ரீம் சூப்பராக தயாராகிருச்சு. நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த க்ரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்போ கேக்கில் அப்ளை பண்ணுறோமோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த கேக் நல்லாவே ஆறியிருக்கு. இப்போ இதில் க்ரீம் அப்ளை பண்ணலாம். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பவுலில். இது கூட நம்ம சுகர் பவுடர் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவு தண்ணிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் சிரப் தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா கேக்கை நல்லா மாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் கேக் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்னஸோடையும் இருக்கும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாம். இல்லை ஸ்பூன் வச்சு இது போல் சேர்த்துடலாம். இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ரீம் ஒரு லேயர் நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் 1 பீஸ் கேக்காக கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் கேக்கை 2 பீஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் நடுவுலையும் க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால கேக்கை 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல் நல்லா ஒரு திக் லேயராக கேக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் கேக்கு மேலே வச்சுருங்க. இது அடி பாகம் இருக்குல்ல, அந்த கேக்கு மேலே நல்லா ஈவனாக இருக்கிறதுக்காக நான் அடி பாகத்தோட கேக்கை மேலே வச்சுருக்கேன். இப்போது மறுபடிக்கும் இதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மேலேயும் சரி சைட்லேயும் சரி நல்லா திக் லேயரை அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் மேலே நல்லா திக் லேயரை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சைடில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். முழுமையாக கேக்கை கவர் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு ஸ்டார் நாசலுடைய பைப்பிங் பேக் ஃபில் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்குள்ள அந்த க்ரீம் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சின்ன பூ டிசைன் மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாமே நம்ம விருப்பத்திற்கேற்ப பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுக்க ஆசை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இது போல் பூ மாதிரி பண்ணுறேன். இப்போ எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக பூ போல் டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதுக்கப்புறம் சில்வர் பால்ஸ்லாம் தூவி விடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல்.
உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சுகர் ஸ்ப்ரிங்கிள் இருக்குல்ல, அது வந்து தூவுறேன். இந்த ஸ்ப்ரிங்கிள் ரெசிபி நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக இந்த ஸ்ப்ரிங்கிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான கேக் ரெசிபீஸ் இருக்குது. அதோட எல்லா பிளேலிஸ்ட்டுமே வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே ஸ்ப்ரிங்கிள்ஸை நம்ம கீழே, அதாவது கேக்கோட அடிபாகம் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்காக வைக்கிறேன். இப்போ முழுமையாக நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக கொஞ்சம் போல் சில்வர் பால்ஸ் வந்து தூவிக்கலாம். கடைசியாக அது வந்து ஒரு ஃபைனல் டச்சாக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த கேக். நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது போல் இருக்குது. இப்போ கடைசியாக நான் சில்வர் பால், அதுக்கப்புறம் கோல்டு பால் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் தூவியிருக்கேன். இது எல்லாமே சாப்பிடக்கூடிய பால்ஸ் தான். இது கடையில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்களே வீட்டிலையே இந்த மாதிரி கேக் தயார் பண்ணலாம். வீட்டில் யாருக்காவது பர்த்டே வந்தால் கூட இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.